தம்ப்நெயில பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஜமாச்சாரமான வீடியோவோட தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு. நம்ம பார்க்க போற வீடியோ மட்டும் ஜமாச்சாரமான வீடியோ இல்ல, இந்த கட்சியே ஒரு மாதிரி ஜமாச்சாரமான கட்சி தான். தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். கிளம்பி வந்துட்டாங்களே, எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர் கொடுத்த ஒரு பேட்டி இப்ப சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கூவத்தூரில் என்ன நடந்தது? அங்க சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 பிராத்தல் நடை சார், பிராத்தல். அதிமுகவினருக்கு தேவை, உடல் தேவையுமே எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறாரு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ. என்ன கேவலமான கட்சிடா. வெக்கமா இல்ல? செத்து போயிடவானா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா? கால விழுந்து முதலமைச்சர் ஆனா? ஒரு பொம்பளை காலை பெஞ்சுக்கு நடுவுல பூந்து காலை தேடி கம்பளி பூச்சி மாதிரி புரண்டு அவன் திண்டுக்கல் சீனிவாசன் பயந்து காலை தூக்கிட்டான். நம்ம காலங்களை கட்சி போடுவானோன்ட்டு. அந்த பொம்பளை செருப்பு காலோட போய் நக்கி முதலமைச்சரான நீங்களடா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்துருக்கணும். விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. வெக்கமா இல்ல உனக்கு? உங்களுக்கு தேவை 2 பொம்பளை காலு, அந்த காலில் இருக்கிற 2 செருப்பு. அதை பார்த்தா கவுந்து விடுற கட்சி தான் அதிமுக. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதுதான் அங்க தெரிய வந்திருக்கு. கூவத்தூர்ல போய் கும்மாளம் அடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் இவர் நடிகைகள் அதையெல்லாம் கூட்டியும் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் கொடுத்ததுனாலதான் அவர் முதலமைச்சரா இருக்கிறார். கூட்டி கொடுக்கல, ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சேன்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அத்தனை பேருக்கும் ஒரு 3 கோடியிலிருந்து 4 கோடி ரூபாய் வரை பணம் கொடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. செங்கோட்டையன் கேட்டு இந்த மாதிரி எம்எல்ஏஸ் எல்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க, ஓபிஎஸ் பக்கம். ஏன்னா அப்ப எவ்வளவு பரபரப்பாக இருந்தது, நிமிடத்துக்கு நிமிடம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 எம்எல்ஏ போயிருந்தாங்கன்னா கதை முடிஞ்சு போயிருக்கும். அதனால போயிட போறாங்க, இவங்க பணத்தை எதிர்பார்க்கறாங்க. உங்களால் எவ்வளவு சீக்கிரமாக இவர்கள் கேட்கும் பணத்தை கொடுக்க முடியும்னு கேட்கும்போது செங்கோட்டையன் சொன்னது, 1 வாரம் எனக்கு முதல்வரான பிறகு 1 வாரம் அவகாசம் கொடுங்க, நாங்கள் அத்தனை பேருக்கும் பணம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி அழைத்து கேட்கும் போது 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு டெலிவரி பண்றேன்னாரு அவரு. எடப்பாடி பழனிசாமி ஆனா அவர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையோட அமைச்சர். தமிழகம் முழுக்க நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. கான்ட்ராக்டர்ஸ் எவ்வளவு கருப்பு பணம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சொன்னது போலவே அவர் உடனடியாக அத்தனை இடத்திலும் பணத்தை கொண்டு போய் அவர் டெலிவரி பண்ண காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமியை சசிகலா தேர்ந்தெடுத்தார். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. உங்களுக்கு ஒண்ணு நினைவு இருக்கும், கருணாஸ் நிறைய பேட்டியில சொல்லியிருப்பாரு, கூவத்தூர்ல இந்த கருணாசுங்கர் இல்லாம இந்த அரசாங்கம் உருவாச்சு. கூவத்தூர்ல போறதுக்கு ஒரே ரூட்டு தான் இருக்கு, வேற வழியே இல்ல. சுத்தி தண்ணி இருக்கு, ஒருத்தவங்க எஸ்கேப் ஆக முடியாது சொன்னவன் இந்த கருணாஸ். அந்த இடத்தை காட்டுனவன் இந்த கருணாஸ். பண்றது மானங்கெட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. எடப்பாடி பழனிசாமி செய்த விபச்சாரத்திற்கான ஆதாரங்கள் எல்லாம் கருணாஸ் கிட்ட இருக்கு. வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா, அதுலதான் நான் சொல்ல வரேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொள்ளாச்சியில என்ன பண்ணீங்க? எல்லாம் அதிமுக காரனா சேர்ந்து 200 பொம்பளை பிள்ளைகளை கற்பழிச்சு அவனை எல்லாருக்கும் சப்ளை பண்ண கட்சி. நீ ஒரு கேவலமான வேலையை செய்து நீ முதலமைச்சரா இருக்க. ஆனா மாப்பிள்ள, இந்த 3 வேளை சோத்துக்கும் கொப்பம் பேசுற பேச்சு ரொம்ப கேவலமா இருக்குப்பா. ஸ்டெர்லைட் துப்பாக்கி எப்படி ஒரு சுட்டு கொண்டு உத்தரவு கொடுத்துட்டு நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு பகிரங்கமா எடப்பாடி பழனிசாமியால போய் சொல்ல முடியுது? ஐயா, நான் தெரிஞ்சே போய் சொல்லிட்டேன். எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு விலை கொடுத்து கிலோ கணக்குல தங்கம் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்திருக்க. இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. அந்த ராஜு சொல்றபடி பார்த்தா ஒரு பெண்ணுக்கு, ஒரு நடிகைக்கு மினிமம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ கூட்டிட்டு வந்திருக்கிற. ஐயோ, எனக்கு தலை சுத்தி வருது. கூவத்தூர் கும்மால கோமாளி, குரூர கொலைகாரன், ஸ்டெர்லைட் கொலைகாரன் எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமி கொலைகார பொட்டதண்டா நீ. 3 கொலை அக்கிஸ்தவன்.
மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீங்க எடப்பாடி அவருடைய முகமே ஒரு கிரிமினல் முகம். காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பாத்துட்டு போனா போதும், பாட் அவுட். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவான். இந்த கூவத்தூர் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தா காம களியாட்டம். அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா, இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். 5 கிலோ தங்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏழை விட்டீங்க. 5 கோடி பணம் அங்க கூத்து அங்க ஊத்து. இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? நடிகை ஏழை விட்டு 25 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் நடிகைகளுக்கு ஏழை விட்டு. இந்த ஒரு நடிகை இல்ல, நடிகையில அழைத்துட்டு போனவனே சொல்றேன். ஐயோ ஐயோ, இதெல்லாம் செய்து இந்த முதலமைச்சர் பதவி அவசியமா? நாட்டுக்கு என்ன செஞ்ச? இவ்வளவு அசிங்கமா ஆபாசமா கேவலமா கூவத்தூர்ல நாரடிச்சு அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, இப்படி ஒரு முதலமைச்சர் பதவி, இப்படி ஒரு அமைச்சரவை பதவி, இதையும் வாங்கி கொத்தடிப்பலாதானே பிஜேபிக்கு இருந்தீங்க. எனக்கு மூளை இல்ல இல்ல, உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதைத்தானே எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். அவங்கறான் பாரு டெல்லியில ஒருத்தன் தாடி வச்ச மோடி, எப்பா ஊர் தாலி அர்த்தம் 1 நம்பர் கேடியா இருக்கான் அவன். இப்படி நடிகைகளை கூட்டு விட்டு தண்ணி அடிச்சு கேப்ரி டான்ஸ் ஆடி நிர்வாணம் ஆடி எல்லா வேலையும் பார்த்து இன்னும் இவரை பத்தி சொல்லலாமா? அவ்வளவு அடுக்கடுக்கா இருக்கு. சாதாரண சாமானியமான தொண்டனுக்காக உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூவத்தூர்ல கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்துதாங்க இந்த பதவிக்கு வந்திருக்கின்றத ஒரு அதிமுக தொண்டை பகிரங்கமா சொல்றான். வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். கூவத்தூர்ல உட்கார்ந்து கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து நீங்க முதலமைச்சர் பதவி வாங்கின ஒரு கேடா மானங்கட்ட நாய் கேக்குது. காரி துப்புது நாடு, ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. இந்த விஷயத்தை இன்னும் உங்க கேவலப்படுத்தினா இன்னும் பல நடிகைகளுடைய பெயர் வரத்தான் போகுது. இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க, வெள்ளை சட்டை போடாதீங்க நான் கேக்குறீங்களா? போங்கடா. உங்களை நாடு எடப்பாடியை காரி தும்முகிறது, அதிமுக தொண்டன் உமிழ்கிறான். மானங்கட்டங்க ஒக்கால ஓழிகளா, கட்சி நட்ட துப்பு கட்ட நாய்களா, இவங்க நாரடிச்சுட்டு ரொம்ப மோசமான முறையில் இந்த கூவத்தூர் கதையை தனி கதை எழுதலாம், ஒரு திரைப்படமாவே எடுக்கலாம். இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்றீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க. கருணாஸ் போன்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன தெரிஞ்சு கேட்டா நகைச்சுவையாவும் இருக்கு, கற்பழிப்பு காட்சி வரும். எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.